வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் ஒருத்தரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, மோடி அவர்களை சார்ந்தவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளையும், விமர்சனங்களையும், பொய்களையும் சொல்லிட்டு வராங்க. ஒரு நேரடியான விவாதத்திற்கு என்னோட பொது விவாதத்திற்கு 1-to-1 டிஸ்கஷனுக்கு என்னோட வர முடியும். அதற்கு நான் வர தயார் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த அறிவிப்பு எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இந்தியாவுடைய முக்கியமான தலைவர்களாக பார்க்கப்படுற உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதி அரசர்களாக இருக்கக்கூடிய அஜித் பி ஷா, மேலும் இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த இந்து ராம் போன்றவர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கையும் ஒரு அழைப்பும் விடுக்கப்பட்டிருந்துச்சு. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மோடி அவர்களும் சரி, ராகுல் காந்தியும் சரி, தொடர்ந்து அவங்க இரு தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை, குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வராங்க. இந்த கருத்துகளும் குற்றச்சாட்டுகளும் இதுல எது உண்மைத்தன்மை இருக்கு, இதுல சரியான பதில்கள் எதுல ஒளிஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பொதுமக்களாகிய எங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. அதனால நீங்க இருவரும் ஒரு பொது விவாதத்திற்கு வருவதற்கு தயாரா அப்படின்னு சொல்லி பொதுமக்களின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள் அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த அழைப்பை பார்த்துட்டு மோடி அவர்கள், எப்போதுமே பத்திரிகையாளர்களே சந்திக்க தயங்குகிற மோடி, நாட்டினுடைய ஜனநாயகம் என்று சொல்லப்படுகிற பத்திரிகையாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கே பதில் சொல்வதற்கு தயாராக இல்லாத மோடி அவர்கள் இந்த ஒரு ஜனநாயக பூர்வமான விவாத அழைப்பையும் பார்த்துட்டு அவர்கள் தரப்பினர் அமைதியாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா அந்த சேம் டைம் ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட இருந்து ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, பிஜேபியும் சரி, காங்கிரஸும் சரி, இந்த தேர்தலில் போட்டி போடுகிற பிரதானமான 2 கட்சிகளா இருக்கு. அப்போ இந்த 2 கட்சிகளின் சார்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கிட்ட பொதுமக்களுக்கு கேட்பதற்கு கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளை 2 தலைவர்களும் எதிர்கொள்ளணும். அதனால இந்த விவாத அழைப்பிற்கு நான் வருவதற்கு தயார் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராகுல் காந்தி அவர்கிட்ட இருந்து அழைப்பு வந்திருக்கு. அவர் இன்னொன்னும் சொல்லியிருக்காரு, பிரதமர் மோடி அவர்கள் இந்த விவாதத்திற்கு வருவதாக இருந்தால் நானும் வரேன், எந்த மாதிரியான செட்டப்ல இந்த விவாதத்தை நடத்தலாம் அப்படிங்கிறத 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து விவாதத்தை நடத்துவோம்னு ராகுல் காந்தி சொல்லிட்டார். இப்போ இதற்கு அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ஏன் வரல அப்படின்னு சொல்லி பார்த்தா, ராகுல் காந்தி கிட்ட விவாதம் பண்ணுவதற்கு, கேள்வி கேட்பதற்கு கேள்விகள் இருக்கு. அவரை நோக்கி பிஜேபி, RSS, மோடி, அமித்ஷா போன்றவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு ராகுல் காந்தி அவர்களால் பதில் சொல்ல முடியும். மாறாக ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியுமா? உதாரணமாக இந்த விவாதம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ராகுல் காந்தி அவர்கள் என்னென்ன கேள்விகளை கேட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது. முதல்ல, இந்த நாட்டில் இந்த தேர்தல் இது எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மோடி, பிஜேபி காரர்கள் ஒருபோதும் மதிப்பதில்லை. நீங்க ஏன் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டீங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நீங்க ஏன் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கேள்வி எழுப்புவார். கேள்வி மட்டும் இல்ல, ஆதாரப்பூர்வமா அவர் அடுத்து சில வாதங்களை முன்வைப்பார். பிரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில இந்தியா இஸ் a செகுலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தியா என்பது எந்த மதத்திற்கும் ஒரு நாடாக இல்லாமல் அனைத்து மதத்திற்கும் உள்ளடக்கிய ஒரு நாடு, எல்லோருக்கும் எல்லாத்துக்குமான ரைட்ஸும் இருக்குன்னு சொல்லக்கூடியது புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம். அம்பேத்கரை நாங்கள் மதிக்கிறோம்னு போலி நாடகம் போடுற மோடியும், மோடியை சார்ந்து இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்களும் ஏன் அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க மதிக்க மறுக்கிறீங்கன்னு ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்புறான். அதுக்கு அவங்க கிட்ட இருந்து பதில் இருக்காது. ஒருவேளை இல்ல நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா அடுத்த கேள்வியா ராகுல் காந்தி அவர்கள் எழுப்புவார், நீங்க மதிக்கிறீங்கன்னு சொன்னா கூட தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில அரசியலமைப்பு சட்டத்தினுடைய செகுலாரிசத்துக்கு மதிக்காம கங்கனா ரணாவத் போன்ற உங்க கட்சியினுடைய வேட்பாளர்கள், நடிகர்களாக இருக்கக்கூடியவர்கள், உங்க கட்சியினுடைய வேட்பாளராக, பிஜேபியினுடைய வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய கங்கனா ரணாவத் போன்றவர்கள் 2014 இருந்துதான் இந்தியா என்பது ஒரு இந்து நாடாக உருவாவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, இது அப்பட்டமான அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு பேச்சு. அப்படி பேசக்கூடியவர்களை நீங்க இன்னைக்கு வேட்பாளராக களத்துல நிக்க வச்சுக்கிட்டு நீங்க எப்படி அம்பேத்கர் வகுத்து கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறீங்கன்னு சொல்ல முடியுங்கிற கேள்வியை ராகுல் காந்தி எழுப்புவார். ஒருவேளை வாதத்துக்கு வச்சுக்குவோம், நீங்க இந்து நாடு அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாங்கல்ல பிஜேபி, மோடி, அவர்களை சார்ந்தவர்கள், அப்போ உங்களுடைய இந்து நாடு என்பது எந்த இந்துக்கான நாடு அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி அவர்கள் எழுப்புவார். இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கான நாடா, இல்லைன்னு சொன்னா 3.5% மக்கள் மட்டுமே வாழக்கூடிய,
சதவீதம் மக்கள் மட்டுமே பார்ப்பனர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கான இந்து நாடா அப்படிங்கிற கேள்வி எழுப்புவார். இதை போற போக்குல அவர் எழுப்ப மாட்டார். உதாரணத்திற்கு இடபிள்யூஎஸ்ல தொடங்கி இன்னும் சில முக்கியமான விஷயங்களை முன்வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அவர் இவர்கள் இந்த 3% இந்து நாடான கேள்வி கேட்டுட்டு அதுல அவர் சொல்லுவாரு, நீட் தேர்வு போன்ற தேர்வுகள் வந்தபோது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஓபிசி சமூகம் என்று சொல்லப்படுகிற இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அந்த இந்துக்கள் நீட் தேர்வில் இடம்பெறுவதற்கு நீங்க அவர்களுக்கு என்று இருந்த இடஒதுக்கீட்டை பிஜேபி அரசு நடைமுறைப்படுத்தவில்லை. அன்றைய தேதிக்கு அந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக போராடி திமுக போன்ற கட்சிகள் தான் அந்த இடஒதுக்கீட்டை இந்துக்களுக்கான இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்தது. அப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த இந்து என்று சொல்லப்படுகிற அந்த சொல்லாடல் இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டா, பிஜேபி சொல்லக்கூடிய அந்த இந்து நாடு என்பது இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பொருந்தாது. அதற்கு ஒரே ஒரு உதாரணம் தான், அவங்க நீட் தேர்வில் இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற பிற்படுத்தப்பட்ட ஓபிசி இந்துக்களுக்கு நீட் தேர்வில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படவில்லை பிஜேபியினுடைய ஆட்சியில் அப்படிங்கிற ஒரே ஒரு உதாரணம். சரி, ஓகே, இதெல்லாம் சரி. மதத்தை வைத்து ராகுல் காந்தி அவர்கள் பிஜேபி செய்யக்கூடிய அந்த அட்ராசிட்டிஸ்க்கு எதிராக இப்படிப்பட்ட கேள்விகளை முன்வைத்தார் அப்படின்னு சொன்னா இதற்கு அவங்க கிட்ட இருந்து பதில் வராது. இது ஒரு புறம் இருக்கு. அதற்கடுத்து அப்படியே நகர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இளைஞர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள். இப்போ இளைஞர்கள் இந்த நாடு முழுவதும் பரவி இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலமே இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த இளைஞர்களுக்கு 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிஜேபி வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கோ உயர்த்துவதற்கோ என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இது அவர்களின் வாதங்களில் இந்துக்களாக இருக்கலாம், இல்ல இந்த நாட்டில் வாழுகிற எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அந்த இளைஞர்களினுடைய வேலை வாய்ப்பை உயர்த்துவதற்கு இல்ல வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு பிஜேபி அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு ராகுல் காந்தி கேள்வி கேட்டார் அப்படின்னா, அதற்கு அவங்க கிட்ட இருந்து என்ன தெரியுமா பதில் சொல்ல முடியும்? பிஜேபி, மோடி, நிர்மலா சீதாராமன் போன்றவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் என்னன்னா, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும், நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதிலே என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லைன்னு ஏன் கவலைப்படுறீங்க, பக்கோடா போட்டு புழைச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இளைஞர்களுக்கு ஏன் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தலன்னு ராகுல் காந்தி அவர்கள் கேட்டா, பக்கோடா போட்டு பொழைச்சுக்கோங்கன்னு நாங்க இளைஞர்களை பார்த்து சொல்லியிருக்கிறோம்னு சொல்லக்கூடியவர்களால் எப்படி ஒரு பொது விவாத அழைப்பிற்கு வர முடியுங்கிற கேள்வி. அதுக்கடுத்து என்ன, இளைஞர்கள் அப்படிங்கிற அதே ஆஸ்பெக்ட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனம் ராகுல் காந்தி கேட்பார், காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை அதிகப்படுத்தி இருக்கிறோம், உருவாக்கி இருக்கிறோம். மன்மோகன் சிங் அவர்கள் பல பொதுத்துறை நிறுவனங்களை மேம்படுத்தி இருக்கிறார். நீங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கிறீங்க? பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் விற்பதற்கு பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. அதுல ரயில்வே துறையில இருக்கக்கூடிய பல இடங்களை தனியார் துறைகள் அவங்க அப்படியே லீஸுக்கு எடுத்துக்க முடியும், சில இடங்களை வாங்க முடியும், சில பங்குகளை வாங்க முடியும். அதே மாதிரி மின்சாரத்துறையில சில இடங்கள், நெடுஞ்சாலைத்துறையில சில இடங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் மூலமாக பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் விற்பதற்கான ஒரு சூழலை மோடி அவர்கள் இந்த 10 ஆண்டுகள்ல ஏற்படுத்தி இருக்கிறாரு. இதற்கு என்ன பதில் அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டா, அதுக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன பதில் சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியாது. இல்ல, நேரடியா இல்ல அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நேரு கொண்டு வந்தாரு, இதெல்லாம் மன்மோகன் சிங் கொண்டு வந்தாருன்னு பொய்ய சொல்ல முடியும். ஆனா நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன்ங்கிற திட்டத்தை கொண்டு அறிவித்தது உங்களுடைய நிதித்துறை அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள். அப்ப பொதுத்துறை நிறுவனங்களை நீங்க தான் விற்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்கிற கேள்வி கேட்டா அதற்கு அவங்க கிட்ட இருந்து பதில் வராது. அதுக்கு அடுத்து ராகுல் காந்தி அவர்கள் என்ன கேட்பாரு? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கல, பொதுத்துறை நிறுவனங்களை விற்றிருக்கிறீங்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்கு எதுவுமே செய்யல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட மகளிரினுடைய முன்னேற்றத்துக்காக, பெண்களினுடைய வளர்ச்சிக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? மணிப்பூர்ல ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்கிற போது, மணிப்பூர்ல அப்பாவி பெண்கள் அங்க நிர்வாணப்படுத்தி வீதி வீதியாக அழைத்து வந்த போது உங்களுடைய முதலமைச்சர் மணிப்பூர் மாநிலத்தில் இருந்தாரே, சாதாரண பேசிக் அவர் மீதுவாவது ஒரு நடவடிக்கை எடுத்தீங்களா? அரசியலுக்காக, தேர்தலுக்காகத்தான் நடவடிக்கை எடுப்பீங்களே தவிர பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்கிற காரணத்தினால நடவடிக்கை எடுத்தீங்களான்னு கேள்வி கேட்டா அதற்கு பிஜேபி தரப்பிலிருந்து என்ன பதில் சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல,
இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய அந்த பெண்கள் போராடினாங்க. சாக்ஷி மாலிக் போன்ற இந்தியாவிற்காக தங்க பதக்கம் வாங்கி கொடுத்த பெண்கள் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி எங்களை பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்னு போராட்டம் நடத்தினா, இன்னைக்கு அவருடைய மகனுக்கு நீங்க தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரீங்கன்னா, நீங்க பெண்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்கிற கேள்விய, பெண்களின் பாதுகாப்பு உங்களுடைய எம்பியாலே பாதிக்கப்பட்டிருக்கே, இதற்கு என்ன பதில் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டா, இதற்கு பிஜேபி தரப்புல இருந்து என்ன பதில் சொல்ல முடியும்? இப்ப தேர்தலில் போட்டியிடுகிற ரேவண்ணா போன்றவர்களுக்கு ஆதரவாக மோடி அவர்களே பிரச்சாரம் செய்தார். இது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளான பிறகுதான் அதற்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எம்பியாக இருந்தவர் பெண்களின் பாலியல் தொந்தரவு உள்ளாக்குறாரு, அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுக்குறீங்க. இன்னைக்கு தேதிக்கு உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு பாலியல் சீண்டல்களை பெண்களை உள்ளாக்கி இருக்கிறார், ஏகப்பட்ட காணொலிகளாக இருக்குன்னு சொல்றாங்க. அவருக்கு ஆதரிச்சு பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார். இது மட்டும் கிடையாது. ஆசிஃபா என்கிற ஒரு சிறுமி பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த அவங்களுடைய தாயார் சொன்னாங்க, நாங்க எங்க குழந்தைய காணோம்னு எல்லா இடத்துலயும் தேடணும், ஆனா நாங்க கோயில்ல மட்டும் தேடல, ஏன்னா கோயில்ல வச்சா இந்த மாதிரி விஷயங்களை செய்ய போறாங்கன்னு சொல்லி நாங்க தேடணும்னு அந்த குழந்தையினுடைய தாயார் சொன்னாங்க. ஆனா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக பிஜேபி நிக்காம பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கிய அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அங்க அவர்களுடைய பேரணியானதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்டார். அப்படின்னா இதற்கு மோடி அரசிடமிருந்து என்ன பதில் வரும், பிஜேபி இடத்திலிருந்து என்ன பதில் வரும் அப்படின்னு கேள்வி கேட்டா, நம்ம எழுப்பி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இப்படி, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சில 4 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன், இப்படி பட்டியல் போட்டு கேள்வி கேட்டா அதற்கு அவர்கள் கிட்ட இருந்து பதில் வர போறது இல்லை. மாறாக அவர்கள் என்ன சொல்ல முடியும்? அவர்கள் இந்த தேர்தல் பரப்புரையில திட்டமிட்டு ஒரு பொய் பரப்புரையை, அவதூறம் மட்டும்தான் காங்கிரஸ் நோக்கி அவங்களால செய்ய முடியும். காங்கிரஸ் ஆட்சி வந்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக விளையாட போறாங்க அப்படின்னு ஒரு பொய் சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துட போறாங்க காங்கிரஸ் ஆட்சியில் வந்தா அப்படின்னு அவங்க தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லுவாங்க. இன்னும் கூடுதலாக போய் அவங்க கிட்ட கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி மதத்தின் பெயரால் ஒரு அரசியலை செஞ்சு அதன் மீது ஒரு பிளவுபடுத்துதலை ஏற்படுத்தி அதன் வாயிலாக வாக்குகளை பெற முடியும்னு மோடி, RSS, பிஜேபி கும்பல் நினைக்கிறாங்க. ஆனா இதற்கெல்லாம் நேரடியாக பதில் கொடுக்கக்கூடிய விதத்தில் நான் இந்தியாவுக்காக, இந்திய பெண்களுக்காக களத்தில் நிற்கிற, சமூக நீதிக்காக களத்தில் நிற்கிற, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் நான் களத்துல நிற்கிறேன்னு நினைக்கிற ராகுல் காந்தி இந்த நீதி அரசர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறைகூவலாக விடுத்திருக்கக்கூடிய அந்த விவாத அழைப்பிற்கு நான் வருகிறேன். காங்கிரஸ் மேல விமர்சனம் இருந்தாலும் நீங்க கேள்வி கேளுங்க, அதை நான் நேரடியாக பத்திரிகையாளர்களையும் இந்த மாதிரி ஊடகத்தினரையும் சந்தித்து நான் பதில் சொல்ல வரேன்னு ராகுல் காந்தி ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு, ஒரு விவாத அழைப்பை ஏற்றிருக்கிறாரு. ராகுல் காந்தியுடைய இந்த விவாத அழைப்பை ஏற்று ராகுல் காந்தி அவர்கள் களத்திற்கு வர இருக்கிறார். ராகுல் காந்தி களத்திற்கு வராருன்னு தெரிஞ்சாலே இன்னைக்கு சங்கிகள் ஓட்டம் பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த விவாத அறைகூவலில் இருந்தும் சங்கிகள் நிச்சயம் ஓட்டம் பிடிப்பார்கள். நன்றி.